எமெட்டிக்ஸ் அண்டு ஆன்டி எமெட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது வந்து which is called a vomiting sensation. அவன் பார்த்ததுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாமிட்டிங் பை யூஸிங் ட்ரக்ஸ், அதை பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது நம்ம மெடுலா ஓபலங்காட்டால ஐ மீன் இந்த மெடுலா பார்ட்டில் அதாவது வாமிட்டிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு இதுவும், இன்னொன்று ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன் அப்படின்னும் இருக்குது. அதாவது இப்போ சைட்டோடாக்சிக் ஏஜென்ட், அதாவது ஹீமோதெரப்பி அந்த மாதிரி ட்ரக் ஏதாவது கொடுத்தோம்னா இந்த ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன் வழியாக போய் இந்த ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன் என்ன பண்ணும்னா வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணும். அது என்ன பண்ணும்னா வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ் கொடுக்கும். இது இன்னொரு வழி என்னன்னா, லைக் எமோஷ்னல் பெயின், பேட் ஸ்மெல், சைட், அது ஹையர் பிரெயின் சென்டர். அதாவது இந்த எமோஷ்னல், இந்த பார்க்க நம்ம எமோஷ்னல் ஆகும்போதோ இல்லை வந்து வலியை உணரும் போதோ இல்லை ஒரு பொருளை பார்க்கும்போதோ இல்லை ஒரு கெட்ட துர்நாற்றத்தை ஸ்மெல் பண்ணும்போதோ இந்த ஹையர் பிரெயின் சென்டர் என்ன பண்ணோம்னா வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணும். அது வாமிட்டிங்கை கொண்டு வரும். இது ஒரு வழி. அப்புறம் உதாரணத்துக்கு நம்ம காதில் லேப்ரின்த் ஒரு பார்ட் இருக்கும். அந்த லேப்ரின்த்தில் வந்து வெஸ்டிபுலார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த வெஸ்டிபுலார் காக்லியர் நர்வ் வழியாக இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியர் போய் சென்றடையும். அப்படி அந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியர் சென்றடையும் போது இது என்ன பண்ணும்னா ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோனை தூண்டி விடும். அப்படி தூண்டி விடுறதுனால என்ன நடக்கும்னா மோஷன் சிக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அது டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ்னால என்னென்ன நடக்கும் அதை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சைட்டோடாக்சிக் ஏஜென்ட் இல்லைன்னா ஹீமோதெரப்பி, அதாவது இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹீமோதெரப்பி கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா அந்த ஹீமோதெரப்பி வந்து மவுத் வழியாக சாப்பிட்டு இந்த ஒரு ஸ்மால் செல்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ சைட்டோடாக்சிக் ஏஜென்ட் இல்லை ஹீமோதெரப்பி அது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸ் வந்து செரோட்டின் ஆகுது. என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸ் வந்து செரோட்டின் செல்ஸை லைக் இந்த லூமனில் இருக்கிற செரோட்டினை வந்து செக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது 90% செரோட்டின் வந்து இந்த லூமனில் மட்டும்தான் இருக்குது. இந்த செரோட்டினின் வந்து அதாவது இந்த செரோட்டின் செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இந்த செரோட்டின் வந்து 5-HT3 ரெசெப்டார், அதாவது செரோட்டினின் ரெசெப்டாரில் போய் இதை அது வேகஸ் நர்வ் வழியாக வாமிட்டிங் சென்டரை போய் சென்றடைஞ்சு அந்த வாமிட்டிங் சென்டர் வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸை உண்டாக்கும். இப்போ இந்த வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ்னால என்னென்ன நடக்கும்னா க்ளோஸர் ஆஃப் எபிக்ளாட்டிஸ் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ வாமிட் பண்ணும்போது திரும்பி இந்த வாமிட் உள்ளே போயிடக்கூடாது, அதனால எபிக்ளாட்டிஸ் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் டாச்சிகார்டியா, ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகும். அப்புறம் பெரிஸ்டால்சிஸ்னா இந்த பவுல் மூவ்மெண்ட், அதாவது வந்து அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபுட் வந்து சீக்கிரமாக வெளியே, லைக் டயரியா அந்த மாதிரி பெரிஸ்டால்சிஸ் சீக்கிரமாக க்ளீன் ஆயிரும். அப்புறம் வந்து சால்வேஷன் நடக்கும். ஏன்னா அசிட்டல் கோலின் அதிகமாக செக்ரெட் ஆகும்போது சால்வேஷன் நடக்கும். இது 3 இதனால் நடக்குது. 10ஆவதுக்கு இந்த டயஃப்ராம், ஸ்டொமக்கு மேலே இருக்கிற இந்த டயஃப்ராம் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டயஃப்ராம் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும். அப்புறம் வந்து இன்ட்ராக்ரான் அப்டோமினல் ப்ரெஷர், இந்த ஸ்டொமக்கு இந்த நம்மளோட வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுன்னா அப்டோமினல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணி இந்த அப்டோமினல் ப்ரெஷர் மூலமாக வாமிட் வெளில வர ஆரம்பிச்சு, அதாவது வாந்தி வெளியில் வரும். ஓகே, இப்போ ஜிஐ ட்ராக்ட் எப்படியெல்லாம் வாமிட் வருது, அதாவது எமிட்டிக்ஸ் எப்படிலாம் வாமிட்டிங் வருதுன்னா, ஒன்று ஜிஐ ட்ராக்ட் வழியாக, இன்னொன்று வந்து இன்னர் ஏர் வழியாக, இன்னொன்று வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் வழியாக. இந்த 3 ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன் அதை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த வாமிட்டிங் சென்டரை ஆக்ட் பண்ணும். இந்த வாமிட்டிங் சென்டரை ஆக்ட் பண்ணுறதுனால சலிவரி சர்க்குலேஷன், மசில்ஸஸ் அப்பர் ஜிஐ இன்க்ரீஸிங் மசில்ஸ், ஜிஐ ட்ராக்ல உள்ள மசில்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதுவும் ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டயஃப்ராம் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுனால. சரி, இந்த 3 ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா 5 மெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது இந்த டோப்பமைன், செரோட்டோனின், 5-HT3, அப்புறம் ஹிஸ்டமைன், அசிட்டல்கோலின், சப்ஸ்டன்ஸ் பி. இந்த 5 மெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் இந்த ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி வாமிட்டிங் சென்டரை இது பண்ணுது. அது வாமிட்டிங் சென்டர் வந்து வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ் கொண்டு வருது. ஓகே, இப்போ வந்து
ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன். இந்த ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம ஒரு மார்ஃபைனோ இல்லை ஹீமோதெரபெட்டிக் ட்ரக்ஸோ இல்லை வந்து டிஜிட்டாலிஸ் டெரிவேட்டிவ் சைட்டோடாக்சிக்ஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ட்ரக்ஸ் வந்து 5-HT3 ரிசெப்டார் அப்படிங்கிறதுல போய் ஆக்ட் பண்ணும். இந்த 5-HT3 ரிசெப்டார்லையோ இல்லை D2 ரிசெப்டார், அதாவது டோபமைன் 2 ரிசெப்டார்லையோ ஆக்ட் பண்ணும்போது இந்த ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன் வந்து ஸ்டிமுலேட் ஆகி வாமிட்டிங் சென்டரில் போய் ஆக்ட் ஆகி வாமிட்டிங் ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கும். அப்புறம் பத்தாவதுக்கு வந்து அப்புறம் வந்து கேஸ்ட்ரோ ஜிஐ அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஜிஐ ட்ராக்ல ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலோ இல்லை ஒரு டாக்ஸின்ஸ் ஏதோ சாப்பிட்டாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்மால் ஆர் லார்ஜ் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது செரிமானமாத பொருள் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலோ இல்லை வந்து வைரல் கேஸ்ட்ரிக் என்ட்ரைட்டிஸ் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா வேகஸ் நர்வ் வழியாக ஸ்டிமுலேட் ஆகி இந்த 5-HT3 ரிசெப்டார், இந்த D2 ரிசெப்டார், ஹிஸ்டமைன் 1 ரிசெப்டார், மஸ்கார்னிக் ரிசெப்டார், அப்புறம் வந்து கெனபிடார் ரிசெப்டார், இந்த 5 ரிசெப்டாரை ஆக்ட் பண்ணி ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோனை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது வாமிட்டிங் சென்டர் ஆக்ட் ஆகி வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ் நடக்கும். இதுவும் பத்தாததுக்கு இந்த இது வந்து இப்போ இந்த ஜிஐ ரூட் ரிஃப்ளெக்ஸ் இது வழியாகவும் போகாமல் இப்போ நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டோரியஸ் அதுலேயும் ஆக்ட் ஆகும். இந்த நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டேரியஸில் வந்து 5-HT3 ரிசெப்டார், டோபமைன் 2 ரிசெப்டார், மஸ்கார்னிக் 1 ரிசெப்டார், ஹிஸ்டமைன் 1 ரிசெப்டார், NK1 ரிசெப்டார் அப்படிங்கிற செல்ஸ்லாம் இருக்கும். இதை ஆக்டிவேட் நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டேரியஸை ஆக்ட் பண்ணி இது வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணும்போது வாமிட்டிங் ரிஃப்ளெக்ஸ் நடக்கும். அப்புறம் பத்தாததுக்கு இப்போ நம்ம ஃபேரிங்ஸில் வந்து இந்த ஃபேரிங்ஸும் வந்து நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டேரியஸை டைரெக்டாக ஆக்ட் பண்ணும் வயா கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ். ஏன்னா ஃபேரிங்ஸ் இந்த நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டேரியஸ் நர்வ் வந்து போத் சென்சரி அண்டு அப்புறம் மோட்டார் நர்வ்ஸும் இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டேரியஸ் வந்து வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த ஃபேரிங்ஸ் உதாரணத்துக்கு என்னன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அதாவது டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டென்ச்சரோ ஏதோ வைக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வர ஆரம்பிச்சோம். பிகாஸ் ஆஃப் தட் இஸ் கால்டு கேக் ரெஃப்ளெக்ஸ். அந்த கேக் ரெஃப்ளெக்ஸ்னால கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அதாவது நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டேரியஸ் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியஸை ஆக்டிவேட் பண்ணி வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணுது. பார்த்தா அதுக்கு இப்போ நம்ம மார்ஃபைன், இந்த ஹீமோதெரபெட்டிக் ட்ரக், டிஜிட்டாலிஸ் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரக் இதெல்லாம் இந்த 5-HT3 அதாவது செரட்டோனின் ரிசெப்டார்லையோ இல்லை D2 ரிசெப்டார், மெயின்லி இந்த செரட்டோனின் ரிசெப்டார்லையும் இந்த D2 ரிசெப்டாரில் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன் ஆக்டிவேட் ஆகி வாமிட்டிங் சென்டர் கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு வழி. இப்போ இதுக்கு அதாவது வந்து மோஷன் சிக்னஸ், அதாவது நம்ம சொன்ன மாதிரியே அதாவது நம்ம காதில் இன்னர் ஏரில் வெஸ்டிபுலார் காக்லியர் அப்படி இருக்கும். அந்த வெஸ்டிபுலார் காக்லியர் என்ன பண்ணோம்னா வெஸ்டிபுலர் நியூக்ளியர் வழியாக ஸ்டிமுலேட் பண்ணும். அது எப்படின்னா மஸ்கார்னிக் 1 ரெசெப்டார்னாலையும் ஹிஸ்டமைன் 1 ரெசெப்டார் மூலமாகவும் இது ஸ்டிமுலேட் பண்ணி ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோனை ஆக்டிவேட் பண்ணி வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணி வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ் நடக்குது. இது ஒரு வழி. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த லைக் பெயின், ஸ்மெல், சைட், ஃபியர், டேஸ்ட் அண்ட் மெமரி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதோ இல்லை ஸ்மெல் பண்ணும்போதோ இல்லை வந்து அதை டேஸ்ட் பண்ணும்போதோ வாமிட்டிங் சென்டர் டைரெக்டாக ஸ்டிமுலேட் ஆகி வாமிட்டிங் ரெஃப்ளெக்ஸ் நடக்குது. இப்போ இதோட யூசஸ்லாம் பார்ப்போம். இந்த ட்ரக்ஸ், அதாவது இப்போ வந்து இந்த வாமிட்டிங் சென்டர்ஸை வந்து இந்த வாமிட்டிங் சென்டரை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா மோஷன் சிக்னஸ். ஏன்னா இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியர் நம்ம இன்னர் ஏரில் வெஸ்டிபுலர் காக்லியர் வந்து வெஸ்டிபுலர் நியூக்ளியர் மூலமாக ஹிஸ்டமைன் 1 இல்லைனா மஸ்கார்னிக் 1 ரிசெப்டார் வழியாக சிடிசெட்டை ஆக்ட் பண்ணி இது வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணி வாமிட்டிங் ரிஃப்ளெக்ஸ் நடக்குது. ஸோ இந்த ஹிஸ்டமைன் இல்லைனா இந்த மஸ்கார்னிக் ரிசெப்டார், கோலினர்ஜிக்கு எப்பவுமே மஸ்கார்னிக் ரிசெப்டாரில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மஸ்கார்னிக் ரிசெப்டாரை பிளாக் பண்ணுறதுனால இப்போ அதாவது சிடிசெட் மேலே போகாது. ஸோ வாமிட்டிங் வர வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி ஆன்டிஹிஸ்டமைனிக் ட்ரக்ஸ், அதாவது ஆன்டிஹிஸ்டமைனிக் ட்ரக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் மோஷன் சிக்னஸ், இதுவும் மோஷன் சிக்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மோஷன் சிக்னஸ்னால் இந்த நம்ம யூஸ் பண்ணுற இதே மாதிரி இதில் இது இந்த வெஸ்டிபுலர் காக்லி, இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் இதை நம்ம இந்த ரிசெப்டர் மூலமாக தான் மோஷன் சிக்னஸ் நடக்குது. ஸோ
இப்போ ஹிஸ்டமைன் 1 ரிசெப்டார் நம்ம ஆன்டி ஹிஸ்டமைன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மோஷன் சிக்னஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரேடியேஷன் சிக்னஸ், அதாவது கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ரேடியேஷன் தெரப்பி பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஹிஸ்டமைனிக் யூஸ் பண்ணுறாங்க. கேன்சர் ஹீமோதெரப்பி இன்டியூஸ்டு வாமிட்டிங் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா இந்த ஹீமோ ரெசெப்டார் ட்ரிகர் ஜோன், அதாவது இந்த ஹீமோ ரெசெப்டார் ட்ரிகர் ஜோனில் ஹிஸ்டமைன் 1 ரிசெப்டாரே இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டமைன் ரிசெப்டார், அதாவது கேன்சர் ஹீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து இந்த ட்ரக் நமக்கு கொடுக்கறதுனால ஹிஸ்டமைன் 1 ரிசெப்டாரில் ஆக்டிவேட் ஆகி சிடிஇசட், அதாவது ஹீமோ ரெசெப்டார் ட்ரிகர் ஜோனை ஆக்டிவேட் பண்ணும். இப்படி ஹீமோ ரெசெப்டார் ட்ரிகர் ஜோனை ஆக்டிவேட் பண்ணும்போது பிசி வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் ரிஃப்ளெக்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஹீமோதெரப்பி, இந்த கேன்சர் ஹீமோதெரப்பி இன்டியூஸ்டு வாமிட்டிங் இது இதனால நடக்குது. அப்புறம் 5HT3 ரேடியேஷன் சிக்னஸ், இந்த அதாவது 5HT3 ரேடியேஷன் சிக்னஸ்னால் அந்த ரேடியேஷன் மூலமாக போஸ்ட் ஆப்ரேட்டிங் வாமிட்டிங் அப்படின்னா நம்ம அனஸ்தீசியா கொடுத்துருப்போம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அனஸ்தீசியா கொடுப்போம். அந்த அனஸ்தீசியா தீர்ந்ததுக்கப்புறம் ஒரு 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 விதமான மூமெண்ட் அந்த மாதிரி நடக்கும்போது, அதாவது அஸ்டல் வேகமாக ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அது நடக்கும்போதுனா வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அதே மாதிரி கேன்சர் ஹீமோதெரப்பி, அதாவது இந்த கேன்சர் ஹீமோதெரப்பி 5HT3 ரெசெப்டரை பிளாக் பண்ணுது. எப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ற ட்ரக் வந்து ஒரு கீமோதெரப்பி ட்ரக்காக இருக்கும். அந்த கீமோதெரப்பி ட்ரக் வந்து என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இந்த என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸ் என்ன பண்ணும்னா லூமனில் இருக்க செரோட்டோனின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு, இந்த செரோட்டோனின் வந்து அதாவது டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி செரோட்டின் ரிலீஸ் ஆகும். இந்த செரோட்டின் வந்து வேகஸ் நர்வ் வழியாக போய் வாமிட்டிங் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணி வாமிட்டிங் ரிஃப்ளெக்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 5HT3 ரெசெப்டார் ஆன்டோகோனிஸ்ட் கொடுக்கறதுனால இது மேலே கேன்சர் தெரப்பி, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வாமிட்டிங், ரேடியேஷன் சிக்னஸை தடுத்துடலாம். அப்புறம் வந்து ப்ரோகைனடிக் ட்ரக்ல பார்த்தா மெட்டாக்ளோப்ரோமைட் ட்ரக் இன்டியூஸ்டு வாமிட்டிங், அப்புறம் வந்து டிசீஸ் இன்டியூஸ்டு வாமிட்டிங், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வாமிட்டிங், கேன்சர் தெரப்பி, ரேடியேஷன் சிக்னஸ், டோம்பிரனைட் இன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் லீவோடோபா இன்டியூஸ்டு வாமிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர் கீமோதெரப்பி ஆஃப் ரேடியேஷன். இந்த மெட்டாக்ளோப்ரோமைடை பற்றி அப்கமிங் வீடியோவில் நல்லா தெளிவாக பார்ப்போம். இந்த நியூரோலெப்டிக்ஸ்னா என்னன்னா D2 ரெசெப்டாரை பிளாக் பண்ணுது. எப்படின்னா ட்ரக் இன்டியூஸ்டு, டிசீஸ் இன்டியூஸ்டு, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரேடியேஷன், அதாவது ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கறதுனாலையோ இல்லை ஒரு ட்ரக் இன்டியூஸ்டு கொடுக்கறதுனாலையோ டிசீஸ் இன்டியூஸ்டு வாமிட்டிங் வர்றதுனாலையோ இந்த நியூரோலெப்டிக்ஸ் கொடுத்தோம்னா இதெல்லாம் வந்து வாமிட்டிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதாவது D2 ரெசெப்டரை பிளாக் பண்ணுறோம். எப்படின்னா D2 ரெசெப்டரை பிளாக் பண்ணுறோம்னா D2 ரெசெப்டர் இங்கே இருக்கிற D2 ரெசெப்டரை பிளாக் பண்ணுறதுனால கீமோ ரெசெப்டர் ட்ரிகர் ஜோன் ஸ்டிமுலேட் ஆகாது. ஸோ வாமிட்டிங் சென்டர் மூலமாக வாமிட்டிங் ரிஃப்ளெக்ஸ் வராது. ஓகே. அப்புறம் NK1 கேன்சர் ஹீமோதெரப்பி இன்டியூஸ்டு வாமிட்டிங். இந்த NK1 செல்ஸை வந்து NK1 ரிசெப்டர் வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம். அப்படி பிளாக் பண்ணுறதுனால இப்போ ஹீமோதெரப்பி கேன்சர் அதாவது இப்போ நம்ம ஒரு NK1 ரெசெப்டர் மூலமாக போகிற ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னா அந்த NK1 ரெசெப்டரை நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம். அதாவது கேன்சர் தெரப்பி கொடுக்குறதுக்கு, அதாவது நம்ம செல்ஸில் NK1 ரெசெப்டார் வந்து நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டரிஸில் இல்லையும், அதே மாதிரி GI ட்ராக்டில் NK1 ரெசெப்டார் 5HT3 ரெசெப்டார் இருக்கும். ஸோ இந்த NK1 ரெசெப்டரை நம்ம பிளாக் பண்ணும்போது நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டஸில் போகாது. அப்படியே போனாலும் NK1 ரெசெப்டர் நியூக்ளியர் ட்ராக்டஸ் சாலிட்டஸில் இருக்கிறதுனால வாமிட்டிங் சென்டருக்கு போகாது. இப்போ வாமிட்டிங் சென்டருக்கு போகாதனால வாமிட்டிங் ரிஃப்ளெக்ஸ் நடக்காது NK1 ரெசெப்டரை பிளாக் பண்ணுறதுனால. அப்புறம் வந்து அட்ஜுவன்ட் ஆன்டி எமிட்டிக்ஸ், பென்சோடயாசிபன், சைக்கோஜெனிக் அண்ட் இந்த ஆன்டிசிபேட்டரி வாமிட்டிங். அப்புறம் வந்து ட்ரோனோபினால் பிகாஸ் ஆஃப் சைட்டோடாக்சிக் இந்த ரேடியேஷன் சிக்னஸ். இந்த அட்ஜுவன்ட் ஆன்டி எமிட்டிக்ஸ் அதை பற்றி அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த போட்ட வீடியோவில் டீசல் வந்து செரோட்டினினை செக்ரெட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். டீசல் வந்து செரோட்டினை செக்ரெட் பண்ணாது. அது ஸ்டொமேட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிற இதை என்சைம் மட்டும்தான் செக்ரெட் பண்ணும். இந்த செரோட்டோனின் எது மூலம் செக்ரெட் பண்ணணும்னா என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸ்.
இந்த என்டரோக்ரோமாஃபின் செல்ஸ் வந்து ஹிஸ்டமினையும் செக்ரெட் பண்ணும், செரோட்டினையும் செக்ரெட் பண்ணும். ப்ரோகைனடிக் ட்ரக், இந்த ப்ரோகைனடிக் ட்ரக்ல மெட்டாக்ளோப்ரோமைட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மெட்டாக்ளோப்ரோமைட் என்ன பண்ணும்னா பை பிளாக்கிங் ஆஃப் D2 ரெசெப்டார், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மெக்கானிசத்தை சொல்லிக்கிறேன். அதாவது இந்த டோபமைன் ரெசெப்டார், இந்த டோபமைன் வந்து இந்த டோபமைன் ரெசெப்டார் வழியாக வந்து இது அசிட்டல் கோலினை வந்து டிக்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இது இந்த 5-HT4 ரெசெப்டார், இந்த 5-HT4 ரெசெப்டார் வந்து அசிட்டல் கோலினை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த 5-HT3 ரிசெப்டார் வந்து அசிட்டல் கோலினை டிக்ரீஸ் பண்ணும். இந்த டோபமைன் 2 ரிசெப்டார் வந்து GI புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார். ஸோ GI புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார்னால என்ன நடக்கும்னா, அதாவது பொட்டாசியத்தை வந்து அதிகமாக உள்வாங்கிக்கும். இப்படி உள்வாங்கும் போது ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். ஸோ அசிட்டல் கோலின் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 5-HT3 ரிசெப்டார், இந்த 5-HT3 ரிசெப்டார்னா செரோட்டோனின் ரிசெப்டார். வேணும்ல இந்த என்டரோக்ரோமாஃபின் செல்ஸ், இந்த என்டரோக்ரோமாஃபின் செல்ஸ் வழியாவோ இல்லை இந்த டீசல் வழியாவோ, டீசல் இல்லை, இந்த என்டரோக்ரோமாஃபின் செல்ஸ், இந்த என்டரோக்ரோமாஃபின் செல்ஸ் வழியாக செரோட்டோனின் ரிலீஸ் ஆகும். அப்படி இந்த செரோட்டோனின் ரிலீஸ் ஆகும்போது இந்த செரோட்டோனின் வந்து இந்த 5-HT3 ரிசெப்டர் வழியாக போகும்போது அசிட்டல் கோலினை டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அசிட்டல் கோலினை டிக்ரீஸ் பண்ணுறதுனால அசிட்டல் கோலின் ரிலீஸ் ஆகாது. அதனால் இப்போ வந்து இந்த D2 ரிசெப்டார், இந்த ரிசெப்டரை D2 ரிசெப்டரை பிளாக் பண்ணும்போது இந்த D2 ரிசெப்டர் மெட்டாக்ளோப்ரோமைட், இந்த மெட்டாக்ளோப்ரோமைட் என்ன பண்ணும்னா இந்த D2 ரிசெப்டாரையும் 5-HT3 ரிசெப்டரையும் பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணும்போது அசிட்டல் கோலினை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த மெட்டாக்ளோப்ரோமைட் என்ன பண்ணும்னா 5-HT4 ரிசெப்டாரை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அசிட்டல் கோலின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்தராக அசிட்டல் கோலின் இன்க்ரீஸ் ஆகும்போது கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி நடக்கும். அதனால கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி நடக்கிறதுனால லைக் வந்து டயரியா, டிசீனஸ், கேஸ்ட்ரிக் டயரியா, டிசீனஸ், ட்ரௌசினஸ், இந்த எக்ஸ்ட்ரா பைரமிடல் சிம்டம்ஸ் அண்ட் அக்யூட் மசில் டிஸ்டோனியாசிஸ். அப்படின்னா எக்ஸ்ட்ரா பைரமிடல் சிம்டம்ஸ் அண்ட் அக்யூட் மசில் டிஸ்டோனியாசிஸ் என்னன்னா இந்த டோபமைன் வழியாக தான், டோபமைன் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆக்ஷன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் இந்த டோபமைன் ரிசெப்டர் இது ஆகலைன்னா, டோபமைன் ரிசெப்டரை நான் பிளாக் பண்ணதுனால என்ன நடக்கும்னா இந்த எக்ஸ்ட்ரா பைரமிடல் சிம்டம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கைனகோமாஸ்டியா, மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலரிட்டிஸ். கைனகோமாஸ்டியா என்ன பண்ணுன்னா அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா இந்த டோபமைன் வந்து அதாவது ஃபார் என்ன சொல்கிறது, ஃபார் எலக்டல் ஃபங்க்ஷன்ஸ், அது மாதிரி டோபமைன் எலக்டல் ஃபங்க்ஷனு, அப்புறம் வந்து மென்ஸ்ட்ரல் ரெகுலரிட்டிஸ், இதெல்லாம் வந்து இந்த டோபமைன் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும். இப்போ இந்த டோபமைனை வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுனால கைனகோமாஸ்டியா, அப்புறம் வந்து மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலரிட்டிஸ் அது நடக்குது. ஸோ இது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட். இதோட யூசஸ் பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் எம்டியிங், அதாவது வந்து அசிட்டல் கோலின் அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுனால கேஸ்ட்ரிக் எம்டியிங் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்டி எமிட்டிக்ஸ், அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ், அதாவது ஜென்ரல் அனஸ்தேசியா கொடுக்கறதுனால, அதே மாதிரி ரேடியேஷன் சிக்னஸ், அதே மாதிரி மோஷன் சிக்னஸில் இந்த ரேடியேஷன் சிக்னஸ், அப்புறம் வந்து கீமோதெரபிட்டிக் மெட்டாக்ளோப்ரோமைட், அதாவது 5-HT3 ரிசெப்டார் வழியாக போகிறதுனால அந்த 5-HT3 ரிசெப்டாரை பிளாக் பண்ணுறது. அதே மாதிரி கீமோ ரெசெப்டார் ட்ரிகர் ஜோனில் வந்து 5-HT3 ரிசெப்டார் D2 ரிசெப்டார் இருக்கும், அதையும் பிளாக் பண்ணுறது. அப்புறம் வந்து ட்ரக் இன்டியூசிங் டிசீஸ்னால கிடைக்கிற கீமோ ரெசெப்டார் ட்ரிகர் பண்ணுறதுனால வர்றது, இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது வந்து இந்த ஆன்டி எமிட்டிக்ஸ், அதாவது மெட்டாக்ளோப்ரோமைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அப்புறம் இன்ட்ராக்டபிள் ஹிக்கப்ஸ், விக்கல் வர்றதுனால கேஸ்ட்ரோபெரிடைசிஸ், இன்டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரைசிஸ், இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம்.